ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து பாயில் பண்ணி இருக்கு பாருங்கள். வைக்கோல் போட்டிருக்கோம், சாப்பிட்டுட்ருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள் ஆல்மோஸ்ட் வதங்கிருச்சு. வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சமைச்ச பாஸ்தா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாரா ஸ்ரீ vlogs. ஸோ இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் வந்துட்டு பாஸ்தா செய்ய போகிறோம். ஸோ ஓகே வாங்க, நான் தான் சமைக்க போகிறேன். எப்படி சமைக்கிறேன், எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி டேஸ்ட் பண்ணி பார்த்தலாம். வாங்க இப்போ போய் சமைக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போடலாம். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு வந்துட்டு பாஸ்தாவை வந்து பாயில் பண்ணி ஆயில் போட்டு அப்புறம் சால்ட்லாம் போட்டு பாயில் பண்ணி நான் ஃபுல்லாகவே வச்சுட்டேன். இப்போது நெக்ஸ்ட்டு வந்துட்டு அதுக்கு தேவையான வெஜிடபிள்ஸும் கட் பண்ணி வச்சுட்டேன். ஸோ இப்போ வாங்க போய் சமைக்கலாம். இப்போ வந்துட்டு பாஸ்தா சமைக்க போகிறோம். ஸோ அதனால் வந்துட்டு ஹாட் வாட்டர் வந்து போட்டாச்சு. இப்போ இது வந்து சுடும் போது வந்துட்டு இப்போது இந்த பாஸ்தாவை நம்ம எல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, மிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ இப்போது இதை வந்து மிக்ஸ் பண்ணி இதில் கொஞ்சம் லைட்டாக வந்து ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அப்போ தான் ஒட்டாது. சங்கு போல் இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ், அந்த பாஸ்தா ஆக்சுவலி. ஓகே, இப்போ இதை நல்லா வேகட்டும். நம்ம அதுக்குள்ளே போயிட்டு உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வந்து பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து பாயில் பண்ணி நம்ம வந்து இப்போது இதை எடுத்து வச்சாச்சு. அதுக்கப்புறம் இது நம்ம வந்துட்டு சமைக்கும் போது பார்க்கலாம். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பாயில் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஓகே, இப்போ வந்து வெஜிடபிள்ஸும் அரிஞ்சு வச்சுருக்கேன். இப்போ வந்து நம்ம சமைக்கலாம். கடாய் வச்சாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, ஆயில் ஆட் பண்ணியாச்சு. கடுகு ஆட் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு வந்துட்டு பச்சை மிளகாவும் ஆனியனும் ஆட் பண்ணிக்கலாம். அப்படியே எல்லாத்தையும் ஓகே, இப்போ இதை வந்து இது பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு உப்பு போட்டுக்கலாம் இதுக்கு வதங்கிறதுக்காக கொஞ்சமாக. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதை நல்லா வதக்கிக்கலாம். உங்ககிட்ட ஒரு விஷயம் காமிக்கிறேன். நம்ம வீட்டில் வந்துட்டு ஒரு மாடு வந்து கண்ணுக்குட்டி போட்டிருக்கு. இப்போ வந்துட்டு அதை நான் காமிக்கிறேன் பாருங்கள். இது இருக்குது பாருங்கள், வைக்கோல் போட்டிருக்கோம், சாப்பிட்டுட்ருக்கு. அதனோட கண்ணுக்குட்டி வந்துட்டு எங்கே இருக்குது, தோ படுத்துருக்கு பாருங்கள், செடிக்குள்ளே படுத்துருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள் வதங்கிட்டுருக்கு. இன்னும் கொஞ்சம் வதங்கணும். கொஞ்சம் வதங்கிடுச்சுன்னா ஓகே. ஓகே, உங்கள் யார் யாருக்கெல்லாம் வந்துட்டு சீம்பால் வந்து பிடிக்கும்னு சொல்லுங்கள். அதே மாதிரி அது எப்படி சமைச்சி சாப்பிட்டா பிடிக்கும்னு சொல்லுங்கள். ஏன்னா சீம்பால் வந்து 2 டைப்பில் சமைப்பாங்க. ஒன்று வந்துட்டு கேக் மாதிரி இருக்கும், இன்னொன்று வந்துட்டு இந்த முட்டைலாம் பொடி மாஸ் மாதிரி பண்ணுவாங்க, அந்த மாதிரி இருக்கும். அது 2த்தில் உங்களுக்கு எது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள். கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். பொறுமையாகவே 3த்தையும் ஒன்றா போட்டோம்ல, அதனால் பொறுமையாக வதங்கிட்டுருக்கு. இப்படி
நம்மளே கேமரா பிடிச்சி வந்து வீடியோ எடுத்தோம்னா நாம் அந்த பாத்திரத்தை பார்த்து வந்து இதை கிளறணும்னு இல்லை, நம்ம ஃபோன்லேயே பார்த்து கிளறலாம். ஆனால் இப்போ கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் மிஸ் ஆகுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு ரொம்ப இருந்துச்சு, இப்போ கொஞ்சம் பழகிருச்சு. கலர்ஃபுல்லாக இருக்கா? ஓகே, நெக்ஸ்ட்டு பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள் ஆல்மோஸ்ட் வதங்கிருச்சு. இப்போ இது இன்னும் கொஞ்சம் மட்டும் வதங்கட்டும். அதுக்குள்ளே நம்ம வந்து அந்த பாஸ்தாவை எடுத்துகிட்டு வந்து இதில் போட்டுடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து இந்த பாஸ்தாவை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது பாருங்கள் ஆட் பண்ணியாச்சு. இதை வந்து ஒரு கிளறிக்கலாம். ஓகே, இப்போ இதுக்கு தேவையான மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அடியிலலாம் இருக்குது, அது எல்லாத்தையும் நம்ம இது பண்ணணும். இருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது கூட ஓகே. இப்போ வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஹாப்பி மாவு வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு சிக்கன் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் நமக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இப்போ இதை நம்ம நல்லா கிளறிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அவங்கவுங்களுக்கு உரப்பு எவ்வளோ வேணுமோ அந்த மாதிரி போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் மசாலா வந்து போடணும். ஆக்சுவலி இந்த இது காரத்தை சொல்லுங்கள். என்ன சாப்பிட்டு நாட்டு மசாலா பிடிக்கல. நீங்கள் மேகி காரமாக இருக்கா ரொம்ப? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து கொஞ்சமாக வந்து ஹாப்பிமா வந்து கொஞ்சம் தானே போட்டேன், பத்தலைன்னு சொன்னாங்க. அதனால திரும்பவும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா கொஞ்சம் மைல்டாக தான் இருந்தது. இப்போ எல்லாமே போட்டால் தான் இன்னும் கரெக்டாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த மசாலாவுடைய அந்த இது பச்சை ஸ்மெல் எல்லாம் போகணும். அதுக்கப்புறம் நம்ம இது பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் எப்படி இருக்கு, கரெக்டாக இருக்கா? இப்போ இதில் கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வாசனை வரும் நல்லா. அது போட்டோம். இது கிளறிட்டே இருக்கணும், அப்படி இல்லைன்னா வந்துட்டு அடி பிடிச்சிரும் ஃப்ரெண்ட்ஸ். கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டுக்கலாம். ஓகே, ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. பார்க்கவும் நல்லாயிருக்கு, சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது. ஸோ இப்போது சாப்பிட்டு பார்த்துடலாம்.
அடி பிடிக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆல்மோஸ்ட் நம்ம வந்து பாஸ்தா ஃபுல்லாகவே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம ஆல்மோஸ்ட் வந்து சமைச்சு முடிச்சாச்சு. இங்கே பாருங்கள் பிளேட்டிங்கும் பண்ணியாச்சு. ஸோ ஓகே, இப்போ நம்ம வந்துட்டு சாப்பிட்டு பார்த்துடலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சமைச்ச பாஸ்தா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கவே ரொம்ப செம்மையாக இருக்கும். இதே மாதிரி ஆக்சுவலி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பாஸ்தா வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் நான் நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சாராஸ்ரீ விலாகை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அன்டில் தென் பை ஃப்ரம் சாராஸ்ரீ விலாக்ஸ். நீங்களும் இதே மாதிரியே ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் உங்களுக்கு யாருக்காச்சும் சீம்பால் வேணும் அப்படின்னா அதுவும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். பாய்.